பருப்பு வேணும், அதுக்கு நெல் வேணும். தண்டகோவிந்தம். நாவல்பட்டி சேர்ந்த சங்கை செயலாளர்களுக்கு கிராம சாரக பொன்னாடை புகுத்தி ஜோதிநாதன் அவர்களுக்கு பொன்னாடை புகுத்தி மாணவர்கள் இருக்கிறார். கிராமவாசி நீ வந்த நேரம் ஒரு நாய் வராது. அப்பப்போ வரும், அப்பப்போ போவோம். மலர் மாலை அறிவித்து பொன்னாடை பொருத்திய கிராமவாசிகளுக்கு நற்றாமரை குளத்தில் நல்லெண்ணம் புகுந்தார் போலே கற்றாரை கற்றாரை அறிவார், காமுகரை யார் அறிவார் என்பதற்கிணங்க மலர் மாலை அறிவித்து பொன்னாடை போர்த்தி கௌரவித்த விழா கமிட்டியினர்களுக்கும் கிராமவாசிகளுக்கும் என்னுடைய சார்பாகவும் இந்த நாடகத்தினுடைய சீரிய அமைப்பாளர் சந்தோஷ் அவர்களது சார்பாகவும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அது அன்பு சாமி இருக்குனே என்ன எல்லா பேரும் முத்திருக்கா இல்ல வந்து நிலம் என்ன இப்ப கிடக்குது எப்படி கட்டபொம்மல போர்ல கிடந்த மாதிரி. அது சரி, இதை விட அங்க பாரு. ஓ இந்த தூங்குறவா பூரா நம்ம மேல நம்பிக்கை வச்சவா. எப்படி நாடகத்துக்கு வந்திருக்கா? ஆமா, நாடகத்தை நல்லா நடத்துவா. நம்ம நிம்மதியா தூங்குவோம். தூங்கிட்டு இருக்கா, சரி, முடிச்சுட்டு உட்காந்துருக்கா பாரு. அதெல்லாம் நம்ம மேல நம்பிக்கை இல்லாதவா. என்ன இவனு புரியல சாமி. நாடகத்துக்கு வந்திருக்காளே, இந்த ஊர்ல பணத்தை அள்ளி கொடுக்குறவன் நன்னா நடிப்பாளா இல்ல ஓபி அடிப்பாளா? இல்லடா, ஓபி ஆஸ்பத்திரியா? அதாவது ஏமாத்துறது. ஓஹோ, இவாளை பாத்துருவோன்னு உட்காந்துருக்கா. ஓஹோ, ஓபி அடிக்க முடியுமா? நம்ம எப்படி அடிக்க முடியும்? நம்ம உழைக்கு வந்து அம்பாளுக்கு. அதை விட இந்த படுத்திருக்கவாளுக்கு நன்றி வேற நாம சொல்லணும். அது எப்படி? ஏன்னா இந்த ஊருக்கே விடுவு காலம் அவ கையில தான் இருக்கிறது. அது எப்படி? இந்த தூங்குறவாள இப்படியே காலம் 5 மணிக்கு மேல எழுப்புவா. எப்படி? ஏந்திரா, விடிஞ்சிட்டா இப்படி சொல்லுவா. அப்ப இந்த விடுவு காலம் தூங்குறவளாலதான் வருது. இந்த ஊருக்கே காலையில 5:30 மணிக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்துல அந்த வாக்கு பழிக்குமா இல்லையா? கண்டிப்பா கண்டிப்பா விடிஞ்சிடுது. அதனாலயே தான் அந்த நாடகம் வைக்கிறா. ஆமா, திருவிழா நடத்துறாங்க. ஏண்டாது மதம் கொண்டுதான் நல்ல புத்திசாலிடா, மூளை கலகலையா பிரியுது. ஏண்டா திருவிழா நடத்துறாங்கன்னா மதம் கொண்டா. தம்பி அப்படி இல்ல, திருவிழா
அப்படின்னு சொல்லும் பொழுது கிராமவாசிகள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும். ஆமையா, அடிச்சுட்டவா சண்டை சச்சரவோட இருக்கிறவா எல்லா பேரும் ஓரிடத்துல ஒன்று கூடி அந்த திருவிழாவை செய்யணும். ஒன்று கூடி வரி கொடுக்கணும். சில காலகட்டங்கள்ல வரி கொடுக்காத ஒரு பெரும் திறமை கொண்டவர்கள் வாசல்ல 2 நாள் கூட சாமி நின்று இருக்கும். வரி கொடுத்தாதான் அந்த இடத்தோட சாமி நகரம். அப்படியெல்லாம் ஒற்றுமையா இருக்கணுங்கிறதுக்காக மூதாதியார் செய்து வச்ச வழி. ஒன்றை ஒன்று சார்ந்துதானே வாழ முடியும். அது போல வகுத்து வைத்துதான் இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை நடத்தினா ஒரு வருஷத்துக்கு ஒரு தரம் மாசம் மாசம் நடத்தினால அதனால ஒவ்வொரு வருடமும் அவரவர்கள் உற்றார் உறவுகளோடு சந்தோஷித்து இந்த திருவிழாவை நடத்தணும். அவங்க எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் பெருவிழா நடத்துறாங்க. எல்லாத்துக்கும் வழி இருக்குது. வண்டு ஒண்ணு வழியில் குடிக்கிறது என்னையும். அதனால ஒவ்வொரு மனிதனும் உயர்ந்த நிலையில் வாழ வேண்டும். எப்படி தனக்கென்று ஒரு அந்தஸ்தையும் தனக்கென்று ஒரு அதாவது தனித்திறமை தனித்துவத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த உலகம் ஒண்ணு மதிக்கும். ஏன்னா பணம்னா பணம் கூட வாய்ப்பிழக்கும். ஈட்டி எட்டி வரைதான் பாயும். பணம் பாதாளம் பாதாளம் வரை பாயும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை பாதிக்கும். உள் நிலைமை கொஞ்சம் இறங்கி வந்தால் நிழலும் கூட மிதிக்கும். உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உன்னை மதிக்கும். மதியாதார் தலைவாசல் தெரியாதே என்று அவை சொன்னது அவை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கண்டு இருந்த பாம்பு கேட்டது கருணா சவியமா. யாருக்கு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணம் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. எந்த வண்டி ஓடும் வண்டி ஓடும் அதில் 2 வண்டி ஓடிவிட்டால் எந்த வண்டி ஓடும். உட்போடு அளவோடு உறவாட வேண்டும். முயல்தோறும் தாழ்ந்தோறும் உறவு கொள்வது உறவு கொள்வது அது சிறுவை என்பது. பரமசிவன் கருத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரு இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டா எல்லாம் சௌக்கியமே கருணை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. நீதான் தேர்ந்தெடுத்தோம் இரவு வாடு போல நான் இரவு போல செய்து வந்து நீ வளர்ந்ததாலே. நானும் தேர்ந்திருந்த நிலவு வாடும் போல அந்த நிலையிலிருந்து வாழ்ந்தாலே. நீதான் தேர்ந்தெடுத்தோம் இரவு வாடு போல நான் இரவு போல செய்து வந்து நீ வளர்ந்ததாலே. எடை பார்த்து என் உள்ளம் கேலி செய்தவாறு எல்லா நாட்டில் வாழ்வில் நிம்மதியே கடவுள் சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா. யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணை சொன்னது அதில் அர்த்தம் உள்ளது. என்ன பண்ணிட்டு இருக்க? ஆகா எந்த நேரத்தை கொட்டாடுறது தெரியாம ஆட்டுறானே. பருத்தி ஆஹா கண்ணுக்குட்டிக்கு ஆமா பருத்தி பால் கண்ணாக்குட்டிக்கு நல்லது. அதுக்காக ஆட்டிட்டு கிளம்பி சரி சரிடா குழந்தை வாடா வாடா. வண்டி ஓட ஒத்துமையா 2 மாடி ஒன்னை விட்டு ஒண்ணு பிரிந்தா என்னவாக பாயே ஓடுகிற வண்டி சபாஸ். இதாண்டா நல்ல முறை. வந்தமா செத்த நேரம் பார்த்தமா செத்த தூங்குனமா படுத்தமா கிளப்பி விட்டா வீட்டுக்கு போனோமா எழுப்பிடும்.
அப்படின்னு அது என்ன பண்ணுவோம் கொஞ்ச நேரம் பார்த்துச்சு இன்னமே என்னடா இவங்க என்னடா செய்ய போறானோ கணக்கு போது போ இந்த உட்காந்து பாக்கு ஏத்தா நீ படு அம்மாச்சி இந்த பத்து கிடக்கிறத கழட்டி விட்டுறாரு என்னடே டேய் தூங்குறவங்கள போய் குறை சொல்லிட்டு இருக்கிய எத்தனை பேர் தூக்கமே வரலன்னு காத்துட்டு இருக்கா தெரியுமா லோகத்துல கொடுத்து வைத்தவா நித்திர பண்ணிட்டு இருக்கா ஆமா அதை விட வேண்டிக்கிட்ட நேர்த்தி கடனை தீத்துட்டு இருக்கா நீ சொல்றதுதான் சரி அடிக்கடி ஒரு பெரிய சில பேர் வேண்டிக்குவாங்க தாத்தா கோயிலுக்கு வேண்டிக்குவாங்க சில பேர் மகமாயி காளியம்மா நான் நினைச்சது நிறைவேறி போச்சுன்னா உனக்கு நான் கிடா வெட்டுறேன் அப்படின்னு வேண்டிக்குவாங்க சில பேர் வேண்டிக்குவாங்க ஆத்தா காளியம்மா நான் நினைச்சது நிறைவேறி போச்சுன்னா உனக்கு நான் மாவிளக்கு போடுறேன் அப்படின்னு வேண்டிக்குவா சில பேர் வேண்டிக்குவா மகமாயி நான் நினைச்சது நிறைவேறி போச்சுன்னா உனக்கு நான் மாலை கட்டி போடுறேன் அப்படின்னு வேண்டிக்குவா இந்த படுத்து கிடக்கு போது இது இருந்தாப்ப வேண்டிக்கிட்டு படுத்து கிடக்கு மகமாயி காளியம்மா நான் நினைச்சது நிறைவேறி போச்சுன்னா இல்லத்துக்கு எதுக்க நாடகமோ கூத்தோ ஒன்று வச்சா ஒரு நாள் இல்லை 2 நாள் இல்லை அந்த நாடகம் நடக்கிறதுக்கு எதுக்க வந்து நான் படித்து தூக்கி விட்டு போறேன் அப்படின்னு ஒரு வேண்டுதலை இப்போ நிறைவேற்றிக்கிட்டு இருக்குவோம். எனக்கு ஒரு சந்தேகம். என்னது? நீயாதான் பேசுறியா யார்ட்டையாவது கடன் வாங்கி பேசுறியா? நானா தான் பேசுறேன். நான் இது வரைக்கும் எவன் பேசவே மாட்டேன். இல்லடா, கடன் வாங்கி தான் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கான். கடன் வாங்கி பேசுறியன்னா சரச்சரன்னு பேசாம ஏதோ வாங்கி பேசுற மாதிரி பேசுறிய. சுறுசுறுப்பா பேசுறா? இல்ல சுறுசுறுப்பா பேசுறது வேற, இது கடன் வாங்கி பேசுறது வேற. இதுல கடன் வாங்கி பேசுறவன் தான் சடப்பட பேசிக்கிட்டு எதுதான் என்ன பேசுறது தெரியாம இருப்பான். நாக்குல வசம்ப வச்சு தேய்க்கணும். யாருக்கு? உனக்கு. இந்த அட்டிச்சான்னு வச்சுக்க, கொட்டை தெரிச்சு முடிஞ்சிருச்சு. ஏன் கொட்டை? ஆமா, மனுஷனை கூப்பிட்டிய ஏன் என்ன விஷயம்? அறிவு இருக்கா அவனுக்கு? யாருக்கு? தாத்தாவுக்கு வயசாயிடுச்சு. ஆமா, வயசான காலத்துல கூப்பிடுறாள். அவளால நிக்க முடியுமா? நடக்க முடியுமா? இந்த நேரம் அவளுக்கு கடுக்கிற நேரமாச்சே. அந்த ஆசார பழக்கம் எடுத்து அவள் ஆசார வாய்க்கு நேரம் போடுவோம். அந்த நிலப்படவுக்கு வந்துதா? உனக்கு கடுக்குதா? ஆமா, இந்த நேரத்துல. ஆமாடா, கடுக்குனுச்சுன்னா கொண்டு போய் வெடிப்புல விட வேண்டியதானே? எனக்கு காலை கடுக்குறதுடா. அப்படி சொல்லியா? கடுக்குதுன்னொடனே எனக்கு வேற ஏதோ சந்தேகமா போச்சு. செத்தேருவாங்க. நிற்க முடிய மாட்டேங்கிறது, நடக்க முடிய மாட்டேங்கிறது, நடந்தா கை காலம் கூட கூட வருது. கடுப்பா கடுப்புருக்குறதா? நடந்தா கை காலம் கூட வருது. இப்போ அது ஒரு பெரிய வியாதியில. அது தூங்குடா, திடீர்னு எனக்கு கண்ணு ரெண்டு மூடி இருக்கு. இப்போ ஒன்று செய்ய, சாப்பாட்டை கண்டா வான்னு சொல்றது, கை அப்படியே சாதத்தை பிசைஞ்சு வாயில வைக்கிறது. அது ஒரு சரியான வியாதியில. அது அதுக்கு ஒரு மருந்து இருக்காது, சாப்பிடுறியா? என்ன மருந்து? குருணை இருக்குல்ல, குருணையா? அதை கலந்து தண்ணியில விட்டு சாப்பிடுவீல. அப்போ 2 முடக்கு குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிடு. எத்தனையோ தடவை சாப்பிட்டு பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு ஒன்றும் ஆகலை. ஆகலை, அதனால இப்போ உனக்கு நீ உட்காரணும். ஆதரவு தருவா. போடு போடு போடுறா போடுறா. அது சரி, இப்படி போடாத, திருப்பி போடு. சொன்னதை நீமா கிளிப்புள்ள. ஆனா நீ கிளிக்கிற புள்ளடா. அப்படி நீ மட்டும் தக்கிற பிள்ளையா? என்ன ஆஜர பழக்கம் எப்படியா போடுவா? நீ தலையில போடுறா, தூக்கி தலையில போட்டு போ. எப்ப தாத்தாவை கொள்ளலாங்கிற எண்ணத்துல இருந்துருக்கேன். மகாதேவா, 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 அம்பி இத புடிச்சு வை.
உனக்கு மூளை இருக்கா? இருக்க இது ஊமசாமிடா. என்ன சொன்னா ஊமசாமியா? உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும். அப்ப அது பேசாதா? பேசாது. ஆடா பாயோட நான் பேச முடியல இருக்க வைக்கிறேன். வாய் தாண்டா பேசு, வாய்க்கு நேரம் வைடா. ஓ வாய் அப்படி சொல்ல முடியா? தம்பி, தாத்தா அந்த காஞ்சி மாநகர்ல பெரும் தலைவர். ஆமா, இருந்த போது எனக்கு வயது ஆகிட்டே இருக்கிறது. இப்ப தயா எனக்கு ஞாபகம் வருது. தாத்தா, நான் ரொம்ப நேரமா ரொம்ப காலமா தொட்டவனை நான் கேட்கணும்னு இருந்தேன். என்ன கேட்கணும்? அது இப்பதான் நீ சொன்னோன்னதான் எனக்கு ஞாபகம் வருது. ஆமா, இப்போ உனக்கு வயசு என்னப்போ? எனக்கு என்ன இப்போ 79, விடிஞ்சா 80. அதுல அடிக்க முடியாது. கட்டிக்கம் புண்டாட்டு ஆறுகிட்ட. சரி, உனக்கு எவ்வளவு சொன்ன? எனக்கு 80. அப்ப உனக்கு எம்புனிச்சுன்னா எனக்கு என்ன படுத்து கிடக்கா? எனக்கு வயதுடா. வயசு 80. ஓஹோ, 80 வயசு. ஆமா. சரி, உனக்கு 80. மாமிக்கு வயசு என்ன? 20. 20. அப்ப 2 குடம் தண்ணி தூக்கி ஊத்து, தொலைதொன்னு போகும். நீ வேற அவன் வயது கணக்கு சொல்ற, நீ வரல விடு. நீ கொண்டு போய் விடு. வரல, எவனை விட சொல்ற வரல. இல்லடா, வரல விட்டவன் நிறைய பேர் வீணா போய் கிடக்குறான். அதாவது திங்களா, காளையீட்டு, துந்துவி, நர்மதா, குஷ்பா, சில்க் சிந்தா, ஜெயமாலினி. நான் வயசு கேட்கிறேன், நீ நர்மதா, நிர்மலா, குஷ்பு, புஷ்புங்கிற. அதுதான்டா அம்பி. இப்பதான் அவளுக்கு நான் போகுது. நான் போகுதா? இப்ப நான் போச்சுன்னா காலையில கழுத போகுமா? இல்ல, வயச சொல்லியா நீ? 40 வயதாகுது. உனக்கு 80, மாமிக்கு 40. 40 வயசு வித்தியாசத்துல அதை எப்படி நீ கல்யாணம் பண்ண? அவா லோகத்துல யாரு வேண்டாலும் யாரை விட்டுட்டு வேண்டாலும் சாகலாம். சரி, ஆனா சம்சாரம் போயிட்டா சாகரமும் போயிட்டு. அதனால மூத்தந்தாரம் கட்டுறேன். சரி, அவ மூச்சு விட மறந்துட்டா. செத்துட்டா. மூச்சு விட மறந்துட்டா. சரி, 2ஆம் தாரம் கட்டினேன், இறந்து போயிட்டா. 3ஆம் தாரம் 3ஆம் தாரம் கட்டுறேன், அவளுக்கு உயிர் போயிட்டு. 3ஆம் தாரத்துக்கு உயிர் போயிட்டா. ஆமா. 4ஆம் தாரம் அவ சிவலோக பதவி அடைஞ்சிட்டா. நீ எங்க எம்எல்ஏ பதவியில் இருந்தியா? 5ஆம் தாரம் 5ஆம் தாரம் கட்டினேன், பரலோகத்துக்கு போயிட்டா. 6ஆம் தாரம் யமலோகத்துக்கு போயிட்டா. ஏன் உனக்கு என்ன மூல நட்சத்திரமா? என்னன்னு தெரியல. என்னடா பாவி, வருஷா பெரிய ஜாவ வச்சுட்டான். அவ இறந்ததுக்கு பிறகுதான் மழை 7ஆம் தாரமா காலகண்டியே நான் கல்யாணம் பண்ணிருக்கேன். இப்ப 7 தாரமா உனக்கு? என்ன கிடை மாடி சேர்த்தியா? இல்ல 100 நாள் வேலைக்கு ஆடி சேர்த்தியா? என் அகத்துக்காரி இருக்கா பாரு, கிளிடா. கிளியா? நீ செய்யறியா? என்ன, மன்னார்குடி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஆமா, சாயந்தரமா அங்க எடுத்துட்டு போ. கொண்டு போய் வச்சுக்கிட்டு உட்காந்தீங்கன்னா உனக்கு நிறைய வசூல் ஆகும். என்ன வசூல்? கிளி சீட்டு எடுக்கும். அடா ராஜபத்து போறவன, கிளிக்கு மூக்கு எப்படி இருக்கும்? வளைச்சிக்கிட்டு இருக்கும். அதுலடா சிவப்பா இருக்கும். அந்த பவளத்துக்கு நிகரானவ என் அகத்துக்காரி. சிலப்பா. சரி, இப்ப இந்த 7 தாரம் சொன்னீங்கல்ல, இந்த 7 தாரத்துக்கு புள்ளகுள்ள எது இருக்கா? அது என்னடா நான் வைக்கலாமா வைக்கல. உனக்கு இது இருக்கு, இந்த மாதிரி வைக்க போற. என்ன வச்சானே நம்ம அப்படியே கிளிகிளு தான் இருக்கும். ஐயா நீ வேற. அதனாலதான் கதாபாராயணம் கேட்டா புத்திர சந்தானம் இருக்கும் அப்படின்னு. சரி, ராமானுஜத்துல கதாபாராயணம் நடக்கிறது, நான் பிறந்தாத்துக்கு போயிட்டு வரேனா அப்படின்னு அவ சொன்னா. அப்படி முத்து மாமியை கொண்டு போய் விட்டுட்டு வாடான்னு நானும் சொன்னேன். சரி, நீ என்ன பண்ணினாய்? நான் குட்டி போட்ட நாய், எங்களுக்கு கிழநாய். வாய், அவனை கொண்டு போய் அதாவது எதுக்கு சொல்றீங்க விஷயத்த முதல்ல. அப்புறம் நாயின்னு சொல்றீங்கள,
அந்த மாமியை கொண்டு அங்க விட சொன்னீங்கல்ல. என்ன பண்ணினாய் நீ என்ன பண்ணுற அப்படிங்கிறது தானே கேட்டுட்டு இருக்கேன். அதான் சொன்னீங்களா? ஆமா. நான் நாயின்னு சொன்ன மாதிரி காயில விட்டுட்டாக்கா. நாய் இல்லடா என்ன பண்ணினாய்? ஓஹோ அப்படி சொல்றீங்க. மாமியை கொண்டு போய் நீங்க பொண்டாட்டில விட சொன்னீங்கல்ல. ஆமா. நான் நேரா அழைச்சிக்கிட்டு சரி கொண்டு போய் அங்க விட்டேன். சரி இந்த நரசமயில் இருக்காருல்ல, தலையை தடவுற இதுதான் லட்சம் சொல்லுவா. ஓய் உனக்கு நரசி போனக்க நான் சொல்லல. பக்கத்துல இருக்காருல்ல மாமி வீட்டுக்கு பக்கத்துல நரசிம்மையர், ராமானுஜகாரகத்துக்கு கதாகாட்டு. ஆமா நரசிம்மையர் அவங்க வீட்டுல மகாபாரத்தை பத்தி கதை பண்ணா. சரி மாமி போய் கதை கேட்க அங்க போனா. சரி மணி 1 மணிக்கு ஆரம்பிச்சவன், ஒன்னஞ்சாவதுப்ப ஆரம்பிச்சவன் 15 வரைக்கும் முடியல கதைய. அடா ராஜமாமரோட எதை எப்படி சொல்றதுன்னு உனக்கு தெரியுதாடா? அண்ணா இறந்து போயிட்டா இருக்கிற, 10 செத்து போயிட்டா இருக்கிற, இதெல்லாம் வந்து முன்னாடியே சொல்றது இல்லையா? யோ நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? மணி 15 ஆகுறப்ப கதை ஆரம்பிச்சதுயா. மணியா? சரி 1:05 ஆகுற வரைக்கும் கதை முடியல. 1 மணி 5 ஆகுற வரைக்கும் கதை முடியல. ஆமா சரி இந்த உட்காந்து வந்து போய் உட்காந்துக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சிச்சு பாரு. மணி 2 3 மணி ஆயிட்டு உட்காந்துக்கிட்டு கேட்டது படுத்துக்கிட்டு கேட்க ஆரம்பிச்சு விட்டு, அப்புறம் இந்த ஆளு நின்றுக்கிட்டு செஞ்சவன் உட்காந்துக்கிட்டு செய்ய ஆரம்பிச்சு விட்டான். ஐயோ மணி 5 கதை முடிஞ்சு போச்சு. அப்புறம் கதை முடிஞ்சா என்ன பண்ணும்? கதை முடிஞ்சிருச்சுன்னா வந்துட வேண்டியது தானே? வரணும்ல. நீ என்ன பொண்டாட்டியா வச்சு கொடுத்துன பண்ற? ஏண்டா அக்கறைக்காரமே வெளியில நடக்க முடியல, காரிக்கிட்டு புதுவம் குடும்பம் நடக்கிற யோக்கியது. நீ இந்த உசிரை வச்சுக்கிட்டு இருக்கலாமா? சக்தி வாய்ந்தவன்னு சொல்றானே காளியம்மா, நீ ஆலயத்துல இருக்கியா? நான் அது கோயில இருந்தாச்சுதான் அப்படி விளக்கு போட்டு வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நீ ஆலயத்துல இருக்கிறது உண்மைன்னா அவன் 2 கண்ணும் அவியது. யான் 2 கண்ணு அவிய சொல்றான். என்னையா உன் பொண்டாட்டி போய் அங்க படுத்துட்டாயாங்கிற நீ வந்து யாங்கண்ணா சொல்ற? உன் பொண்டாட்டி படுக்கிறதுக்கு யாங்கண்ணா வேணுமா? உளவாய மூடுனாலும் ஊர்வாய மூட முடியுமா? ஊர்வாய மூட முடியுமா? அதனால என்ன பண்ணுவியோ ஏது செய்வியோ தெரியாது. சீக்கிரமா போய் பாவி எங்க அழைச்சிட்டு வா. 2ல ஒண்ணு அத்துக்கிட்டு விடணும். யாரோட அறுக்க போற? அதாவது 2 வார்த்தை. அடுத்த கத்துல படுத்து நித்திர பண்றது உண்மையா பொய்யா? பொய்யா கேட்கணும். அவ்வளவுதான். என்ன கண்ணால் பார்ப்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே போய். அவ்வளவுதான். அதனால சீக்கிரம் வந்த உடனே என்ன கேட்கறீங்க? என்னடா கேட்கணும்? படுத்தி ஓடி படுத்தி ஓடி நான் கேட்கிறேன். நோக்கு யார் சொன்னா அப்படின்னு என்ன கேட்டா நான் என்ன சொல்றது? சொன்னு சொல்லாதீங்க. ஏன் இதெல்லாம் நான் சொல்றதுனால உங்ககிட்ட உண்மைய இந்த உட்கார்ந்து இருக்கிறத சொல்லுவோம். நான் போய் குடும்பங்களை சொல்லாதான். இல்ல 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 நீ பிரிச்சு வச்சாலும் தவிர குடும்பத்தை கலைக்க மாட்டேன். அதனால நான் சொன்னு மட்டும் சொல்லிவிடாதீங்க. கண்டிப்பா சொல்ல மாட்டேன். அவ வரட்டும், அவளை ஒரு கை பாக்குறேன். சரி அழைச்சிட்டு வா. இப்போ நீங்க போக நான் அழைச்சிட்டு வரேன். கிழவனுக்கு வச்சண்டா ஆப்பு. சிவா நல்லா உச்சம் உனக்கு இப்ப என்னது வாட்டம்? என்னது அட்டம் வாட்டம்? என்ன சொல்லிட்டு போனாரு? அட்டம் தான் நீக்கிட்டு போக போனால. ஆமா அதான். இல்ல இல்ல நீ உனக்கு இப்ப சரியில்லைன்னு நினைக்கிறாங்க. ஏண்டா இருக்குறா? மாமிக்கு ஒரு ஆப்பு வச்சோம்னு வச்சுக்க. போய் 2 செருக்க மாதிரி பெருந்துக்கிட்டு கிடக்கும். எங்க? இங்கதான். நீ என்ன பண்ணுவ? நடுவுல நின்று வேடிக்கை பார்ப்பேன். பால் கூப்பிடு. அவ்வளவுதான். மாமி என்ன பண்றீங்க உள்ள? ஓ சாணம் சாணம் சாணி போடுறீங்க. குளிக்கிறாங்கடா மாமி. மாமி குளிக்கிறீங்களா? எப்படி அப்பவே சொல்லலாம்ல மாமி குளிக்கிறான்னு. மாமி குளிக்கும் பொழுது நீ பாத்துருக்கிறியா? நான் கண்ணை வச்சு போடும். நான் பாப்பேன். எப்படி வைப்பேன்? மொட்டை மாடி இருக்குல்ல, ஆமா அதுல நிப்பேன். மாமி பாத்ரூம்ல குளிப்பாங்க.
எல்லாத்தையும் அவுத்து வச்சு விட்டு சும்மா அப்படியே சும்மா ஒன்று 1.5 கிலோ பெருசு கையை இந்த புதம் அப்படியே சும்மா தழுக்கு புழுக்கு சோப்பு போடாம சோப்பு போடா நீ போட்டு விடலாம் சும்மாவே மாமே குளிச்சுக்கிட்டா இருக்கிறீங்க ஐயோ அப்படியே சும்மா வாங்கலாம் அல்ல இல்ல சும்மா வேணா குளிக்காம சும்மா வர சொல்றேன்டா குளிச்சுட்டாங்க மம்மி வர சரி சரி வாங்க நீங்க வாங்க இருந்தாலும் பரவாயில்ல என் அம்பி கிட்டு ஏண்டா அம்பி முத்தையா என்ன பண்ணிட்டு இருக்க சீக்கிரம் வாடா அம்பி அம்மா தம்பியா ஏண்டா அம்பி தாத்தா கொல்லையில வச்சு வேலை விடுறாரா என்ன வேலை விட்டாரு அதுக்கு தானே அவனை வச்சிருக்கிறது வேலைக்காரன் நாய் ஆமா தம்பி இருக்கட்டும் தம்பி சீக்கிரம் அம்மாமியை பார்க்கணும்ல பாலக்காட்டு பக்கத்துல ஒரு அப்பாவி ராஜா அந்த பழக்கத்திலே குழந்தைய போடு அம்மாவி ராஜா யாரம்மா அது நீரம்மா பாலக்காட்டு பக்கத்திலே பாலக்காட்டா இந்த பாலம் நானும் கவனிக்காம பாடிட்டு இருக்கேன் அதானே என்ன உன் பாலக்காட்டுங்கிற மாமிப்பா உனக்கு அறிவு இருக்கிறதான்னு கேக்குறேன் என்ன பாடுறா காலிஞ்ச அம்மா வேணா மேடை அப்படி இருக்கு செய்யும் நல்லா செய்யும் நல்லா செய்யுது தம்பி பாலக்காட்டு பக்கத்துல தான் பாட்டு இருக்கிறது ஆமா நீ என்னமா உன் பாலக்காட்டு அப்படிங்கிற அந்த மாதிரி பேசலாமா நான் சொன்னா அப்படியே ஒண்ணும் தெரியாத பாருமா நீ முழிக்கிறான் அப்படியே முழிப்பான் முழுசா பாருங்க மாமிப்பா ஏய் அது என்னடா என்னன்னு கேக்குறேன் லைட் போட்டு போனா போதுன்னு பார்த்தா எதடா பாக்குற பாரு தம்பி பால் தான் நிக்கிறான் இவனை திருத்தவே முடியாது ஒரு முருகன் பாட்டு பாடு ஒரு முருகன் பாட்டு பாடுறா என்ன இந்த பாட்டுல குன்றத்திலே குமரனுக்கு குஞ்சு வலி கூட இருந்த அம்மாமைக்கு நெஞ்சு வெளி அத பார்க்க போன மாமி இதை தூக்கி பின்னால போடுங்க இதையா பின்னால அதே பாரு பின்னாடியே பாரு அது இல்ல மாமி எப்படி திரும்புங்க என்ன மூஞ்சி இவ்வளவு பேசி எதிரா மூஞ்சி எது மூஞ்சி அப்ப மாத்தி வச்சுட்டானுங்களா ஏண்டாமி மூஞ்சி மேல இருக்கிறது நீ என்ன பின்னால பாத்துட்டு இருக்க இந்த இருக்குல்ல இதை தூக்கி அந்த போடுங்க பூவா அது மறைச்சா உனக்கு அப்படியே தொங்க விடுங்க கையில என்ன உன் பிரச்சனை
என்னன்னு கேக்குறேன். கேளுமா ஆமா சொல்லுவான் பாருங்க. ஆமா நான் உங்களை கொண்டு பிறந்தாத்துல விட்டேன்ல. ஆமா. அப்போ அது ரெண்டு சமமா தானே இருந்தது. இப்போ ஒண்ணு மேல இருக்கு ஒண்ணு கீழே. அப்படி இல்ல தம்பி, புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போய் ஒண்ணுதான் போட்டுட்டு போனேன். அங்க தோப்புரா ரூட்ல 2 கொடுத்தாங்க. அது ஒண்ணு மேலையும் ஒண்ணு கீழையும் போயிட்டுது. ஐயோ அந்த நடுவுல ஒரு இது இருந்துச்சு காணும். அது இல்ல தம்பி, அதை எப்படி வச்சுக்க முடியும்? அது நன்னாள்ல இருந்து அங்கேயே கட்டி கொடுத்துட்டு வேற வாங்கி போட்டுட்டு வந்திருக்கேன். ஓ அது 3 நக்கலிச்சு தொங்குது. அதான் தம்பி 2 தோப்புனா ரூட்ல கொடுத்தா ஒண்ணு ஆட்டுக்கார் வாங்கி போட்டது. ஓஹோ அதானே நானு ஒன்றும் சொல்ல முடியலையா. அது சரி சரி அது போய் ஆமா நல்லா போத்திட்டு படுத்துக்கம்மா. நீங்க போங்க நீங்க. ஏன் தம்பி எல்லாமே போத்திட்டு படுத்துட்டு இருக்காங்க? அதுக்கு போய் விசிறிட்டு போய் அதுக்கு குஷி கடிக்கலாம். குசு அடிக்குதா? கொசு மாமி நீங்க இப்ப முன்ன மாதிரி இல்ல மாமி. ஏன் தம்பி சிரிச்சுட்டு இருக்க? சிரிக்கிறேன் என் வயிற்று வயிற்றுனா தண்ணியை ஊத்த வேண்டியதானே, அணைஞ்சிரும்ல. ஏவாமே நான் இந்த அகத்துல இருக்கிறேன்னு யாருக்காக யாருக்காக இருக்கிறேன் நேக்குதான்? நீங்க இல்ல இந்த தாத்தா கொடுக்குற சம்பளத்துக்கா? சம்பளத்துக்கு. அவர் போடுற சோத்துக்கா? இல்ல எல்லாம் உங்களுக்காக. ஏன் தம்பி தாத்தா அடிகொண்ட சொத்தே நோக்குதான், அப்புறம் ஏன் நீ வருத்தப்பட்டு இருக்க? தாத்தாவோட அடிகொண்ட சொத்தே நோக்குதான். அதை அடியில கண்டதை கொண்டு போய் நாய்கிட்ட போடுங்க. அதுதான் எனக்கு அந்த சொத்து. அவன் தான் உச்சத்தை அங்க பிரிச்சு வச்சுக்கிறானு. அந்த சொத்தை கொண்டு போய் விட்டு ஆட்டி விடுங்க தொட்டில கட்டி. போங்க பாபி எல்லாம் உங்களுக்காக இருக்கிறேன். அப்புறம் என்னைக்கு இவன் போவான்னு பாக்குறேன், போக மாட்டேங்கிறான். யாரு இல்லடா போனானா எனக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம்? போங்க மாமி நீங்க முன்ன மாதிரி போய் இல்ல. என்ன தம்பி முன்னாடி ரொம்ப ஒல்லியா இருந்தேன், இப்ப கொஞ்சோண்டு துரும்பா இழைச்சி போயிட்டேன். ஓ இதுக்கு மேல நீங்க பெருக்காதீங்க. ஏன் இதுக்கு மேல பெருத்தீங்கன்னா டயர் வண்டி வச்சுதான் ஏத்தணும். அவ்வளவு மோசமா இருக்கிற? இருக்கட்டும் மாமி நீங்க சின்ன பிள்ளைல என்ன வச்சிருந்தது மாதிரி இப்ப வச்சில்ல. அப்ப சின்னோண்டு குழந்தையா இருந்தேன், உன்னை பாதுகாப்பா வச்சிருந்தேன். இப்ப வச்சுக்க முடியுமா? அக்கறை இருக்கிறவங்கள பார்த்து தப்பா பேச மாட்டா? யாரு தலைக்கு இருந்த முத்தையில தூக்கி பக்கத்துல வச்சுட்டு இருக்கான்னு பேச மாட்டாளா? சரி சின்ன பிள்ளைல ஆடுவோம்ல. ஆமா. இப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்னன்னா பால் கொடுத்தேன். இப்ப பால் கொடுத்தீங்கல்ல, அதானே கொடுக்கவே மாட்டேங்கிறீங்க. நான் என்ன திங்கிற சோத்துல மண்ணல்லையா வைக்கிறேன். என்னம்பி அப்ப என்ன நீ அழுது என்ன உடனே கிடக்குன்னு ஓடி போய் பக்கத்தாத்துல போய் கழுதப்பழம் வாங்கிட்டு வந்து கொடுப்பேன். அதனாலதான் எனக்கு நீட்டா போட்டா இந்தாது. ஆமா இப்ப போய் பால் கேட்டோம்னா அவ கொடுக்க மாட்டேங்கிறா. லப்பரை விழுந்து கடிச்சுட்டு போயிடுற, பல்லு முளைச்சு போயிடுது. எவன் சொன்னா நான் லப்பரை கடிப்பேன்? சரி அப்படியே இப்ப பால் கொடுத்தா நீ எப்படி குடிப்ப? எப்படி குடிப்ப? அப்படியே சப்புவேன். சப்புவியா? முடாச்சும் குடிப்பேன் அப்படியே அப்படியே. சரி அது போயிட்டு போகுது. சின்ன பிள்ளைல ராத்திரில தூங்குவீங்கல்ல, அப்ப என்ன பண்ணும்? பக்கத்துல குழந்தையில அணைச்சு போட்டு படுத்துட்டேன். இப்ப அழைச்சி போட்டே படுக்க மாட்டீங்க. ஏண்டாம்பி அப்ப சின்ன குழந்தையா இருந்த நான் வந்து திண்ணையில படுத்து கிடக்குறேன், நீங்க உள்ள போய் படுத்துறீங்க. ஏண்டாம்பி அப்ப சின்ன குழந்தையா இருந்த குடங்களை அணைச்சு போட்டு தாளாட்டு பாடி இருந்த, இப்ப பெரிய குழந்தையா போயிட்ட. உன்னை குடங்களை அணைச்சு போட்டு படுத்தனா நீ சும்மா இருப்பியா? இன்னும் உடனே காலத்துக்கு மேல போடுவேன். காலை போடாம இருப்பியா? சபாஷ். காலை போடணும். காலை போடுறதா இருந்தா நேர கீழே பாலம் வாங்க வந்து அங்க வந்தீங்கன்னா சிந்து காலை போட்டா 500 ரூபா, நாட்டு காலை போட்டா 400 ரூபா, எருமை காலை 100 ரூபா தான். ஐயோ நீ எந்த கடையை சொல்லி? அந்த எருமை காலை தண்ணில இருந்து கிளப்பி வரும், வந்த உடனே ஒரே ஏறு தான், முடிஞ்சு போச்சு கதை. ஏண்டாம்பி புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போய் மாசம் 3 ஆகுறது. அம்மா பாண்டி வந்துட்டாங்க. 3 அதான் பாரு திரும்புங்க. அதே வர்ற நீ ஒன்னும் அப்படி தெரியலையே. 3 மாசமா இருந்தா முன்னாடி. இல்ல எனக்கு தெரியும். என்ன எப்படி 3 மாசம் இந்த கிழவன் சேர்க்கணும். ஆமா நீங்க பொருளாத்துல இருந்தீங்க, உங்களுக்கு அப்படி இப்படி இருக்கிறதுக்கு நானும் சேர்க்கிறேன். உங்களுக்கு எப்படி 3 மாசம்? புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துல போய் தங்கி இந்த நாள் கணக்கு 3 மாதம். தாத்தா பார்த்து மாசம் 3 ஆகுறது. கூப்பிடாம தாத்தா பார்க்கணும் போல இருக்கிறது. தாத்தா பார்க்கணும் தம்பி. 3 மாசம் வரைக்கும் விட்டுட்டு இருந்திருக்கேன். தாத்தா பார்த்தா ஆசைப்பசமா இருக்க வேணா? நீங்க ஆசைப்பட்டுக்கிட்டு கிடக்குறீங்க. என்ன மாதிரி கிழவன் நம்மளதான் நம்பிக்கிட்டு இருக்கிறான், நம்ம மேல பாசமா இருக்கிறான் அப்படின்னு நீங்க அவங்க மேல பாசமா இருக்கிற. ஆனா அந்த கிழவனுக்கு அது இல்லையே. ஏன் தம்பி என்னாச்சு? நீங்க போய் 3 மாசம் சரி, நம்ம அவத்துல பில்லு கட்டுக்கிற பாய்க்கு 3 மாசம். ஐயோ என்னாச்சு? நன்ன பண்ண இருந்தா போறச்சே. இந்த கிழவன் பண்ண வேலைதான். என்ன தம்பி பண்ணாரு? லவ். லவ்வா?
இங்க போனதுல அங்க பிடிச்சிக்கிட்டோம். தாத்தா லவ் பண்ணாலும் தாத்தாவுக்கு தெரியாது. ஏப்பா உங்களுக்கு தான் தெரியல. அவன் செய்யலாம் பாருங்க, உள்ள சாத்தி வச்சுக்கிட்டு. எப்படி தம்பி? ஆனால் அதை யார் கேட்குறீங்க? லவ் மட்டும் பண்ணல, உங்க சுங்குடி சேலை தூக்கி கருப்பாக்கிட்ட கொடுத்துட்டான். தாத்தா புடைய தூக்கி கொடுத்துட்டாரா? வரட்டு நக்கி. வரட்டு நக்கி? ஆமா தம்பி. இல்ல தம்பி, வரட்டு இன்னைக்கு தாத்தா கூப்பிட பார்க்கலாம். ஆமா இல்லம்மா. தாத்தா வாங்க வாங்க, மாமி வந்துட்டா. இங்கதான் அங்கதான். காட்டில் பிறந்தவளோ புதித கற்பனை வடித்தவளோ, பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, இவள் தாமரையோடு வள்ளி பூச்சரமோ, இவள் தாமரையோடு வள்ளி பூச்சரமோ, இவள் செந்தமிழ்தே கொடியா இலாவண சிரிக்கும் மலர் கொடியா, இலாவண சிரிக்கும் மலர் கொடியா, பைந்தமிழ் இதழில் பையனும் தருவாள் பையின கரை கொடியா. ஹலோ ஹலோ, இதுக்கு ஒண்ணும் குறைச்ச இல்ல. அறிவு இருக்கிறதா? யாரு? எங்களுக்கா? பத்திக்கிட்டு வர்றது. நான் தான் பேச மாட்டேன், அப்புறம் ஹலோ. சோத்தை தான் திங்கிறீங்களா? கொஞ்சமாச்சும் ரோசா இருக்கிறதுல பிய நிக்கிறான், உங்களுக்கு என்ன நிக்கிறான்? செல்லம்மா. ஐ லவ் யூ செல்லம்மா. இப்பதான் இளம ஊஞ்சல் ஆடுறது. சும்மா நிப்பாட்டுங்க, நீங்க பேசாதீங்க. உங்கள்ட்ட பேசவே கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கேன். பேசாத தம்பி, முடிஞ்சு கட்ட முடிஞ்சிடும். ஆமா என்ன ஆயிடுச்சு? அதுக்காரி ஆத்துக்காரி இல்ல ஒண்ணு இல்ல. நீங்க பேசாதீங்க, நான் பேச மாட்டேன். நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கேன். ஆமா, நான் எதுல குறைச்சலா இருக்கேன்? நேக்கு என்ன குறைச்சல் கேட்டு இருக்கேன்? அழகுல குறைச்சலா இல்ல ஆடை ஆபரணத்துல குறைச்சலா? நேக்கு என்ன குறைச்ச? நேக்கு போய் துரோகம் பண்ணலாமா? 6 தரம் கல்யாணம் பண்ணிருக்கேன், 7ஆம் தரமா உங்களை கட்டிண்டேன். ஆடையில் குறவா, அழகில் தான் குறவா. குறவா கிழமைத்தான். ஏன்னா என்னென்ன செய்ய சொன்னியோ அனைத்து அப்படியே செஞ்சிருக்கேன். ஆமா, அப்புறம் ஏண்டி இப்படி ஒரு எண்ணம்? ஏன்னா ஓ சங்கூதி எனக்கு தெரிஞ்சுட்டு. சங்கூதியா? டேய் சங்கதிடா. ஏன்னா உங்க சங்கதி நேக்கு நல்லா தெரிஞ்சு போயிடுது. ராமானுஜ எங்காரகத்துக்கு கதாபாரம் கேட்க சின்ன பொழுது படுத்தியா இல்லையா? படுத்தனா? ஆமா. நீங்க செஞ்ச தப்பு மறைக்கிறதுக்கு என் மேல பழி போடுறீங்களா? சும்மா நிப்பாட்டுங்க. அக்கறை வரமே காரி பூனை துப்புறது. வயசான காலத்துல முடி நரைச்சு போயிடுது, தடிய ஊனிட்டு நடக்கிற காலத்துல நேக்கு போய் துரோகம் பண்ணிருக்கு. நீங்க புடவே தூக்குனேலா? என்னது? ஒண்ணுதான். என்னதான் நான் தூக்குனேனா? நான் படுத்தனா? நீ படுக்கல? நேக்கு படுக்க தெரியுமா? அது சரி. ஐயோ. ஆமா, ஓ மேல சத்தியமா நம்பி நேக்கு படுக்க தெரியாது. ஆமா, நான் அடுத்தத்துல படுத்தேன்னு உங்கள்ட்ட யார் சொன்னது? படுத்தேரா நான் கேக்குறேன். தூக்குனேரா நீ? ஆமா. யார் சொன்னது? நேக்கு அம்பி கிட்டதான் சொன்னா. அதுக்காரி அச்சுட்டாண்டி ஆப்பு. உங்களுக்கு யார் சொன்னது? நேக்கா வந்தா சொன்னா. அப்படியா? அம்பி முத்து வாடா, மீன் உங்க ஸ்லேபி வச்சிருக்கேன், வடை வச்சிருக்கேன், ஐஸ் வச்சிருக்கேன். என்னடா நீ அன்னத்தை பாத்தியா கிண்ணத்தை பாத்தியான்னு பாடிட்டு இருக்கேன்? உன் கிண்ண இப்ப கிழிய போகுது. சத்தியமா எனக்கு படுக்க தெரியாது. தாத்தா சொல்றா, நான் படுத்தேன்னு சொல்றேன்.
மகமாயி காளியம்மா சாவணுமா? ஏன்டா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க? உங்களுக்கு படிக்கவே தெரியாதா? நேற்று குப்பரை பட்டுங்க நீங்களே. குப்பரை படுத்தா தூங்கிட்டு இருக்க. அப்ப நீங்க படிக்கல? இல்ல தம்பி, எனக்கு தெரியும். ஏய், தாத்தா புடவைனா அவள்கிட்ட போய் இது பண்ணிட்டுருக்க. இங்க அழுகுறாங்க ஓயங்கிறான். அவள்கிட்ட போகும்போது மேடையில நிக்கிறீங்க அவள்கிட்ட போகும்போது அப்படியே பக்குவமா எதனா பதமா போற என்கிட்ட வரும்போது வந்து தூக்குறியா? திரும்ப வந்து மோதிரிடா. என் தம்பி தாத்தாவுக்கு வயசாயிட்டுன்னு நினைக்காத. நீங்க படித்தீங்களா? ஹேய், வாய் மூடு. அவ படுத்ததா என்னோட சொல்லி அவளை கேட்டீங்களா? நீங்க படிக்க அழுவாதீங்க யாரும். மனசு என்னடி நான் படிக்கவே இல்லை, தாத்தா படுத்துன்னு. எனக்கு தெரியும், நீங்க படுத்திருக்க மாட்டீங்க. போய்க்கேன்ற தூக்குனியா? தூக்குன தூக்குல கேட்கிற கேள்விக்கு தூக்குறது நெசமாவா? சாமி சத்தியமா? அப்ப நீங்க படிக்கல? இல்ல தம்பி, அங்காதீங்க, மேல ஏறிடும். எனக்கு பத்திக்கிட்டு வர்றது ஏங்குறனா? தாத்தா சொல்றா படுத்துன்னு. அவ படுத்தாதானே தூக்கலாம். தாத்தா தூக்குறதுனால தம்பி படுக்கலாம். ரெண்டு பேரும் என்னதான் நினைச்சீங்க? ஏன் தம்பி? அவன் படுத்தது உண்மையா பொய்யா? அப்ப நீங்க படிக்கல? இல்ல தம்பி, அடுத்த நான் படுத்தேன்னு சொல்றா தாத்தா. நான் படுத்தனா? நான் படுத்தனா? அது நான் எனக்கு தெரியாது. நீங்க படிச்சீங்களா படிக்க மாட்டீங்களா? நீங்க என்ன படிக்கல? இல்ல தம்பி. நீ தூக்கல? இல்லடா. நீ படிக்கல? நீ தூக்கல? நான் பார்க்கல. ஏன்டா அப்படி சண்டையை மூட்டின்னு இருக்க? நீங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கல்ல, அதுல இருந்து ரெண்டு பேரும் போட்டுக்கல. என்ன போட்டுக்கல? சண்டை. சரி இப்ப சண்டை போட்டுக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு கொஞ்ச நேரம் உங்களை பரிசோதனை பண்ண மாமி. சரி சரி. மாமி, என்ன ஒரு விஷயம் கேள்விப்பட்டீங்களா? ஏன் தம்பி? ஞாபகம் சரியா இல்லையா? அத்தை வீட்டு மல்லியம் உள்ள சத்தம் என்று பூத்தது மெல்ல சின்னஞ்சிறு கண்ணத்தக்கில்ல வெக்கமெல்ல சொல்லடி புள்ள அதாரி வகாத்தான சின்ன நாத்தாய மனதா ஆரார சின்ன நூறாகி ஓடி வளர்ந்தா. அத்தை வீட்டு மல்லியம் உள்ள சத்தம் என்று பூத்தது மெல்ல சின்னஞ்சிறு கண்ணத்தக்கில்ல வெக்கமெல்ல சொல்லடி புள்ள அதாரி வகாத்தான சின்ன நாத்தாய மனதா ஆரார சின்ன நூறாகி ஓடி வளர்ந்தா. முடிக்க போகுமகே உங்களுக்கு ஓட்டிடும் போது கட்டியவ பக்கத்தில வந்து வந்தட பார்த்து முடிக்க போகுமகே உங்களுக்கு ஓட்டிடும் போது கட்டியவன் பக்கத்தில வந்து வந்தட பார்த்து தந்தா. அவன் காலை முடிச்சு கைய முடிச்சு காலை முடிச்சு கைய முடிச்சு தங்க வரைஞ்சு வச்சா. ஆத்தாடி இவ காத்தாடு சின்ன நாட்டாள வளர்ந்தா. ஆளார சின்ன நூறாகி ஊராங்க புரிஞ்சா. கன்னிமலர் ஓடையிலே அலைகளை கட்டிடும் போது கண்ணி அவள் பக்கத்தில வந்து உள்ள கன்னிமலர் ஓடையிலே அலைகளை கட்டிடும் போது கண்ணி அவள் பக்கத்தில வந்து உள்ள நடந்து வச்சா. அவ ஊரறிஞ்சு கண்ண வரைஞ்சு வச்சா. ஆத்தாடி இவ காத்தாடு சின்ன நாட்டாக வளர்ந்தா. ஆனார சின்ன நூறாகி இவ ஓஹோன்னு வளர்ந்தா. ஓஹோ 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 ஓஹோ. என்ன புகுந்தாத்துல இருந்து பிறந்தாத்துக்கு போறச்ச அப்ப பக்கத்துல
ஏற்கனவே ஒரு புழுக்கச்சப்படி வேலை பார்த்துட்டு இருக்கா. நம்ம கத்துல ஒரு புழுக்கச்சப்படி வேலை பார்க்கறது போறச்ச சொல்லிட்டு போனேன். வாங்கிருக்கேளா? வாங்கிட்டேன். புழுக்கச்சுமா வாழ்றேன். அனுப்பிக்க புழுக்கச்சு அகத்துல இருக்கா. நல்லா இருப்பாளா? மூக்கு முடியும் பேஷா இருப்பா. மூக்கு மொழியும் பேஷா இருப்பாளா? என்ன விட நல்லா இருப்பாளா? ஏண்டிமா அவன் நல்லா இருப்பான்னு தான் சொன்னேன். உன்னை விட நல்லா இருப்பான்னு சொன்னேன். என்ன விட நல்லா இருப்பாளா இல்லையா? அடியாசடோ நல்லா இருப்பா. அப்ப நான் எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கேன். அவன் நல்லா இருப்பான்னு ஒரு பேச்சு. கூப்பிடுங்க பார்க்கலாம். அடியே சந்திரமுகி போக விடைதாரும் பெத்தகன தீர்க்கவே போக விடைதாரும் ஐயானே என்னை அடிமை கொண்டவரே ஐயானே என்னை அடிமை கொண்டவரே என் தாளகம் பாபாலே மாதான் பாரு அருமை பாடலே அருமையாக நான் பழக்க அடிமை கொண்டவரே என் பாலகம் பாபாலே மாதா உனக்கு ஆள் வரும் இருப்போம். பார்த்துட்டு இருக்கேன். பொம்னாட்டிய பிறந்தவ நெத்தி நிறைய பொட்டை வச்சுட்டு கொண்டை நிறைய பூவை வச்சுட்டு நல்லா அழகா அனுப்பான்னு பார்த்தா இப்படி அழுதுகன்னு சிந்தியா மூக்குமா அழுதுட்டே இருக்கேன். ஏடியா மாதிரி எதுக்கு அழுகுற? என்ன அம்பி முத்தையா வளர்ந்துரும். கீழே விழுறானா? நான் அப்பவே சொன்னேன்ல இந்த தாரியை கட்டி போட்டு காலை கிழிக்கிறேன். போறது குத்தி பறிச்சு எழுதிட்டு போவியா? மாடா இருந்தா கொம்பு குத்திருக்கோம். இது மாமின்னு நடிக்கிறது இல்லடா. அப்ப குத்துனது என்னது? அறிவு இருக்குதா? ஓ டேய் கண்ணா பிறந்தவன் சிரிச்ச முகமும் சீதையும் கடாட்சமும் இருக்கணும். அதை விட்டுட்டு அழுதுட்டே இருக்காது. ஐயோ ஏன் அழகா கேள அவளை. அதானே யார் ஊருக்கு அவர்தான் உயிரா இருக்கிறாரு. ஐயா மனம் சென்ற என்னுடைய குழந்தை அரவம் திண்டு இறந்து விட்டான் ஐயா. என்னது? அரவம் திண்டு இறந்து விட்டான். என்ன நடக்குது? எவ்வளவு திரவியம்? என்னது களவு போடுது. திரவியமா? அவாளையும் பார்த்தேன், என்னையும் பார்த்தேன், அவாளையும் பார்த்தேன். அப்ப யாரு அவா எதுவும் எடுத்துட்டாளா? மாமி எப்படி வந்து உங்ககிட்ட நீங்க வந்து சரணாங்க? ஓய் அரவம் அரவம் இருக்குல்ல அரவம். ஆமா அது தீண்டிட்டு வா. இந்த பழைய அருவா எடுத்துட்டு போன நாளையா முடிச்சுட்டா மாதிரி அப்படியே பாம்பா கிளம்பி வந்து இவனை வந்து கொடுங்க. அருவால முத்து விட்டான். கும்பகோணம்னா சொம்பகோணங்கிறான், அண்டின்னா குண்டிங்கிறான். எப்படி மாமி அவன்கிட்ட சொல்லுங்க? சர்வம் திண்டு இறந்து விட்டான். சர்ப்பம் சர்ப்பம் இருக்குல்ல சர்ப்பம் அது தீண்டிட்டு தான். காட்டுல எல்லாம் கிடைக்கிறா சர்ப்பத்து? இல்ல இல்ல அங்கெல்லாம் பீர் பாட்டில் கிடைக்குது. சர்ப்பத்து இல்லையா பீர் பாட்டில். எப்படி பாட்டி? நல்ல பாம்பு கடிச்சு நல்ல பாம்பு இருக்குல்ல நல்ல பாம்பு. ஆமா ஆமா அது கடிச்சிட்டு தான் அடிச்சு பள்ளி வச்செல்லாம் விட்டுருவான். நாதஸ்வரம் வாயில இருக்கான அவன் நாதஸ்வரத்தை கத்துண்டு வாயில வச்சுட்டு பாம் பாம் ஊத போறான். நாதஸ்வரம் கத்துண்டான். மாமி இது இது அக்கறைக்காரன் தானே இல்ல ஆசாரி விட? நான் என்ன சொல்றேன்? நாதஸ்வரம் கத்துக்கிட்டாங்க பாப்பா பாரியா? என்னடி அம்மா பாம்பு? அம்மா மனம் சென்ற என்னுடைய குழந்தை
பாம்பு கடித்து இறந்து விட்டான் விடை கொடு பாம்பு தாயே. கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? குழந்தை செத்தே போயிட்டானா? ஐயோ பணம் எடுத்து ஏனா இல்லண்ணா அவ என்ன சொல்லிட்ட தெரியுமா? காணாத்து கிச்சன் அனுப்பினல என்ன அவனை நல்ல பாம்பு கடிச்சு குழந்தை இறந்து போயிட்டானா? செத்தே போயிட்டா குழந்தை. யார் குழந்தை செத்ததுக்கு யாரை கட்டினாரு? யாரோ வீட்டுக்கு போனா எவன் போட்டாட்டி வேணாலும் கட்டி பிடிச்சாடுவானாயா? நீ கல்யாண வீட்டுக்கு போறாங்க கட்டி பிடிச்சிடுவேன். ஏடியம்மா ஒரே ஒரு குழந்தை போனா போயிட்டு போகுது. இந்த குழந்தை இல்லைன்னா இன்னும் 9 குழந்தை பெற்றுட்டு போலாம். அதுக்கு இப்படி எழுதுன்னு இருக்கேன். அம்மா நட்டவருக்கு தெரியும் பயிரினருமே பெற்றவருக்குத்தான் தெரியும் பிள்ளை நிறமில் சொல்வார்களே. என்னை போல தாங்களும் 10 மாதம் சுமந்து ஒரு குழந்தையை பெற்றெடுத்திருந்தால் தானே என் பிரிவு என்னவென்று உங்களுக்கு. ஏண்டியம்மா அப்ப இன்னைக்கு குழந்தை இல்லைன்னு குத்தி காமிச்சு பேசுறீங்க. சப்போட்டா காசை கொட்டு கொடுத்து வாங்கிட்டு இருக்கேன். ஏன் பணா ஓ பணமா? ஏன் பணா ஏய் ஓ பணமா ஏனா இப்படி வாங்கனா அவ கேட்டது எனக்கு மானமே போயிடுது. அப்படியே பத்திண்டு வருது. ஓடி வாங்குது. ஏனா அவ என்ன கேட்டுட்டா தெரியுமா? நட்டவன் தான் தெரியும் பயிரோடருமே, பெற்றவன் தான் தெரியும் புள்ளையோடருமே, உங்களுக்கு என்ன தெரியும்னு கேட்டுட்டா. நீங்க என்ன பண்ணல ஏது பண்ணல நேக்கு தெரியாது. இப்ப இங்க எனக்கு ஒரு புள்ள கொடுங்க. புள்ள கொடுங்க. டாய் முத்து குடுடா. டாய் ஐயோ உள்ள கொடுக்க போறான். இப்ப என்னமா தாத்தா பத்தி பெருசா பேசுறீங்க? தாத்தா பத்தி என்ன பெருசா பேசுறீங்க? என்ன டாய் குடியா? ஏய் டாய் ஒண்ணா குடியா என்ன விடு? டாய் இப்ப கை முட்டி அடிச்சு கொடுப்பாங்க. டாய் என்ன கேட்றீங்க? என்ன கேட்றீங்க? நீ குடியா? கேட்றீங்க? எப்ப கொடுக்க போற? இல்லன்னு கேட்றீங்க. இந்த வர்றா 9 மாதம் 30 நாள் போகட்டும். அழகான ஆண் குழந்தை 7 முச்சம்பளம் மாதிரி பிறக்கத்தான் போகுது. இந்த லோகத்துல உள்ள பூரா பார்க்கத்தாண்டா போறா. என்னப்பா போறா என்னடாச்சு? புள்ள கொடுக்குறேன். இவனுக்கு வந்த வேகத்துக்கு பார்த்தா ஏன்னா போனது மாமியா மல்லாத்தி ஏன்னா எனக்கு புள்ள கொடுங்கன்னு சொன்னது நீங்க கீழே உட்காந்துட்டு கை போடணுமா? கை போட்டாதான் கொடுப்பான். எனக்கு கை போட தெரியாதுண்ணா. என்ன தம்பி நான் கையை பிடிச்சிக்கிறேன். தாத்தா காலை பிடிச்சிக்கிறேன் தம்பி. என்ன தம்பி திருப்பி போட்டாலும் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா எங்கடா கோல? உன் கோழி ஒன்னகிட்ட இருக்கும் பாரு. எடுத்துடா. ஏன்னா குழந்தை இறக்க உள்ள சாக உள்ள குழந்தைய மறைச்சு வச்சிருந்து எப்படியாச்சும் சொல்லிட்டு போலான்னு பாத்துட்டு இருக்கா. ராணியா இருந்தவன் ராஜ தந்திரிகம் பண்றான். ஆமாண்ணா விடலாமா? அகத்துல 1000 வேலை இருக்கிறது. கலந்து அடிச்சு சொல்லு. கிடுகிடு ஒரு பையன் சிற்பம் தண்ணி எப்படி சீக்கிரம் விடாம என்னம்மா குழந்தைய பார்க்கணும்னு சொல்லிட்டு இருக்க. நேக்கு மனசு ரொம்ப இறங்கி வந்துட்டுது. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தண்டியம்மா தெரியும். அகத்துல 1000 வேலை இருக்கிறது. ஒரு 2 வேலையை பார்த்துட்டு போடியம்மா. அப்படியம்மா அன்னை சொன்னவாய் நல்லைய மகள் தன்னை மலரானே சிவமே தப்பிகள் அலனத்தே தாம கை கை தந்தம மதே தன்னை மலரானே தலைவினி தன்னை மலரானே நான் எப்படி போவேன் அப்புறம் தந்தை இப்படி கிடத்தில் அன்னை சொன்னவாய் நல்லைய மகள் தன்னை மலரானே தலைவினி தன்னை மலரானே கிடனோட பையே அரிக்கஞ்சல பசங்க சாணம் போட சீக்கிரமா எடுத்துட்டு வா. ஏன் தம்பி நோக்கு சாணம் போட்டு பழக்கம் இருக்கிறதா? நோக்கு சாணம் போட்டு பழக்கம் இருக்கிறதா? நான் போட்டேன்னா ஒரு வாரத்துக்கு இந்த வாச பக்கம் ஒருத்தன் வர முடியாது. ஏசா மாமி சாணம் போட்டு பாத்திரியா? ஐயோ மன்னார்குடி பெரிய கோயில் ஆனை போட்டு ஓடிப்பாங்க.
ஏண்டியம்மா உனக்கு சாணம் போட தெரியுமா? சாணம் போட தெரியாது. நான் எப்படி நன்னா அடக்க உடக்கமா சாணம் தெளிக்கணுமோ அதே மாதிரி தான் நீரும் தெளிக்கணும். போட்டதை பார்த்துருக்கேடியம்மா? அவதான் ராஜ பரம்பரை, அவ எப்படி நான் பார்த்துருப்பா? நான் போக்கிரிக்கு போக்கிரி ராசம் பக்கத்தில பட்டில ராசம் போக்கிரிக்கு போக்கிரி ராசம் பக்கத்தில பட்டில ராசம் அதே மாதிரி பாடி போட்டீங்க பாத்தீங்களா? இந்த மாதிரி எப்படி போட்டீங்கன்னு வச்சுங்க ஏம்மா, நீங்க வீட்டுல போய் காலையில இதே மாதிரி போடுங்க. என் புருஷன் போக்கிரிக்கு போக்கிரி ராசா, நாங்கள் எல்லாம் பட்டுல ரோசா அப்படின்னு தெரிச்சுங்க. இந்த சாணம் போடுறத படுத்துக்க எந்திரிச்சு பார்த்தாதான் தெரியும். எந்திரிக்க சொல்றா, கொஞ்சம் எந்திரிச்சு பாருங்க. இந்த மாதிரி சாணி போட்டீங்கன்னா வீட்டுல ஒரு லட்சம் கூட இருக்காது. வருஷம் கிளம்பி அது பாட்டுக்கு போடும். அது மாதிரி போடாதீங்க. இப்போ போட்டது வந்து பிடாது. நீங்க பொண்ணு மாதிரி பொறுமையா போடுங்க. பொக்கா கொடுங்க தஞ்சாவூர் குதிரை அந்த மாதிரி போடாது. அம்மா சாணங்கரைக்கு தலை விதியோ அம்மா சாணங்கரைக்கு தலை விதியோ தலை விதி விதி கலக்கடி கதி தலை விதி விதி கலக்கடி கதி அம்மா சாணங்கரைக்கு தலை விதியோ பொன்னாட்டிய பிறந்தவ அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறு வேலை என்ன பண்றதுன்னு கேக்குறதா கேட்கணுமா? கேட்கணும்ல. என்னடியம்மா அகத்துல ஒரு வேலை பார்த்தா அகத்துல ஒரு வேலை பார்த்தா மறு வேலை என்ன பண்ணு கேட்கறதா கேட்கறதுல என்ன வேலை செய்யணும் யார ஒன்னேவா என்னடி அடிக்க மாட்டாங்க யாரோட பேசுற? வேலைக்கார நாய் கான்ட்ராக்ட் வாங்கி அவ்வளவு திமுற அவனுக்கு. ஐயோ கேட்கறேன் சம்பளம் கரெக்டா கொடுக்குறியா? யாரு என்ன சொல்ற? அவளா தம்பி அப்படி கேட்டு நீங்க திருவுந்தாங்க வேண்டியம்மா அவன் சொல்றது மாதிரி என்ன ரொம்ப அவ்வளவு திமுற நானும் பார்த்துட்டு இருக்கேன். அடிக்க கூடாது அடிக்க கூடாதுன்னு இன்னைக்கு வர்ற ஆத்திரத்துக்கு தலையை உடைச்சிருவேன். திரும்ப ஓடிப்படா வாரங்கள் எடுத்து சீக்கிரம் வராது. ஏன் சம்பளத்துல 500 ரூபாய் பிடிச்சிக்கும். யார் எனக்கா? போய் எடுத்துடா. யாருகோ மானாட்டம் தங்கம் செஞ்சதை விட ரொம்ப அற்புதமா இருக்குது. இதுக்கே போயிடலாமே. எதுக்கு? வாங்க மாமி வாங்க மாமி. அகத்துல ஒரு சீல் அகத்துக்கு ஆகாது. எடுத்து நடுப்பற சொருவிக்கணும். சரியா? பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி 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 நீ பட்டாம்பூச்செடி பட்டாம்பூச்செடி நீ பட்டாம்பூச்செடி பல பலனே சொல்லிக்கிற கவலை கண்ணாடி பக்குவமா வந்து நின்று மாமா முன்னாடி அழகே அழகே வந்து மனதி ஆக்கணும். கணவன கையா பிடிக்கணும். மனசுல உமா கட்டுக்கணும். மாமி இப்போ நீங்க பெருக்கினீங்கல்ல, அதான் இப்போ நீங்க பெருக்கினீங்கல்ல, இதை பார்த்துட்டு அங்க பாருங்க தந்தை பெரியாரே வந்துட்டாரு. நாடி துடிக்குதான்னு பாருறாம்பி. இவங்க பசிக்கிறதா? அது என்ன இப்படிலாம் ஆடிட்டு கிடக்கு. என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்யணும்? மாமி நான் சொல்ற மாதிரி கேளுங்க.
அதான் முடிஞ்சு போய்தான் செத்த மகன் எப்ப கண்டி தத்தளித்து தடுமாறி செத்த மகன் எப்ப கண்டி தத்தளித்து தடுமாறி முத்தம் வெறுக்க வைத்தார் மறையவனே ஒரு மகனை வைத்திருந்தேன் உலகமதை ஆழ்வான் என்று அருமை மகன் கானகத்தில் அரவத்தினால் மாண்டு விட்டான் சத்த மகன் எப்போ காண்பி தத்தளித்து தடுமாறி முத்தம் வெறுக்க வைத்தார் மறையோனே இருந்தது போல் இருந்தது எப்போ வந்தது ஏன் தம்பி உலக்க நெல் எடுத்துட்டு சீக்கிரம் வா தம்பி. என்னோட உரல அப்படியே தூக்கிட்டு வா. தாத்தாவோட உலக்க அப்படியே மூடி எடுத்துட்டு வா. சீக்கிரம் போடா. மத்த நின்னுட்டு இருக்க. வரல உங்க வரல ஆமா தம்பி. பக்கத்துல எப்போ நான் வேலை பார்த்தேன் அகத்துல அப்படியே உருட்டுறா நீ உருட்டு 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 பாட்டுல ஏய் உருட்டுறா மல்லத்து மல்லத்து எவ்வளோ மல்லத்துடா ஆமா தம்பி நல்ல எப்படி கொட்டுவேன் குப்பரை போட்டா கொட்ட முடியுமா மல்லாத்தி ஆமா இதுல குழி இருந்துச்சு காணும் புளிய மல்லாத்தி போட்டு பாடுறா தெரியும் குப்பரை போட்டேன் குப்பரை போட்டு வீணா போடுறான் ஏன் தம்பி அகத்துல இருக்கிறது ஒரு உரல் ஒரு உலக்கதான் இல்லாத பட்டெல்லாம் இருக்கப்பட்ட நேரத்துல குத்திட்டு போறா வெளியில போட்டா பல பேர் தான் குத்துவாங்க கர்ம குந்தாரி தம்பி என்ன அப்படியே முட்டையை கொட்டையில பாருங்க ஏன் தம்பி நெல்ல கொட்டுறச்சா பாடுறாம்பி பத்திரமா கொடுக்குது போட சொல்றாங்க வாங்க மாமே தூக்கி நல்லா போட சொல்லு தூக்கி ஐயோ இந்த தலைவனுக்கு கால்ரா 108 எல்லாம் ஓடி போங்க கால்ரா 108 கால்ரா 108 லட்சம் ரூபா போட்டு 108 கால்ரா கால்ரா தாத்தா வேற போயிடுச்சு எவ்வளவு நாள் கருவோட தள்ளடா வேணும்னே போட்டாடா ஐயோ என்னம்மா போடுறத போட்டுருவியா அப்படியே கண்ணை தப்பிச்சு அப்படியே நிறைய சேப்பா வருது மாத்தி வச்சிட்டாளா புறா அடியே புடிச்சுக்கடி 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 நீ உட்காந்து இந்த பாருமா நீ கால்ல போட்ட வரதான் போடுது என் தலையில போட்டு கிட்டி சதா பாத்தேலா ஏய் ஏண்டியம்மா போட சொன்னா போட்டுருவியா ஏண்டி தலையில போட்டா மண்டை உடையும்னு தெரியாத உனக்கு வீட்டுல கை நீட்டு. ஏய் ஏய் என்ன யாருக்கு யாரு சொல்ற அவங்கள சொன்னாங்க என் அதிகாரி போய் மாமியே நான் சொல்லுவானா ஏங்க அடிங்க அவளை அடிங்க கையை நீக்க சொல்லி அடிங்கண்ணா என்ன காரணம் தெரியுமா இதுக்கு காரணம் நீ அவனுக்கு வெறும் பருப்புண்டை கொடுக்குற அப்படி என்ன பருப்பு உருண்டை அவருக்கு தாத்தாவுக்கு சாதத்தை பருப்பை பிசைஞ்சு சாப்பிடுங்க அவருக்கு என்ன உண்டு எள்ளுருண்டை கையை தாத்தாவுக்கு வெள்ளை போடுறா இந்த அவங்கள தான் நீங்க போ
தடியா எப்படா ஓதடி என்ன பாத்துக்கடியம்மா சிறகு சம்பா நெல்லு குத்தினா சோறு சமைச்சிருக்கேன் மாமா சோறு சமைச்சிருக்கேன் செல்லத்து மாம்பழ சாறு எடுத்து நல்ல ரசமும் வச்சிருக்கேன் மாமா ரசமும் வச்சிருக்கேன் சாப்பிட வரீங்களா இல்ல தொப்புக்கு போறீங்களா ஆக்சிடென்ட் ஏன்டா சிரிக்கிற ஐயோ நல்லா பண்ணா பொண்ணு வேற பாட்டு வச்சிருந்துருக்கோம் கல்யாணம் பண்ண கல்யாணம் பண்ணி மசில கொடுக்க வேண்டியது அதான் டிரான்ஸ்ஃபார்மே கூட்டா அப்புறம் நல்லா மூக்கு மூலியமா நல்லா அழகா இருப்பாடா அவ அழகா இருப்பா இங்க கீழே இருக்கிறது அழகா இருக்கணும்ல டிரான்ஸ்ஃபார்மே வெடிச்சு போச்சு அண்ணா குத்த சொல்லு நீ கல்யாணத்தை பண்ணு பாத்தா அவங்க கேட்கும் ஒரு கையிலே பால மதம் ஒன்றிருந்த கை நோக ஒரு கையிலே பால மதம் ஒன்றிருந்த கை நோக இரு கையாலே நெல்லு குத்த எந்த தலைவி மதமோ பத்து வீரல் சிவக்க சிவக்க பாத சரணம் கொள்ளுங்க கொள்ளுங்க பத்து வீரல் சிவக்க சிவக்க பாத சரணம் கொள்ளுங்க கொள்ளுங்க நெத்தி நீர் நிலத்தில் விழ நெல்லுக்கு தவி திவசமோ நெத்தி நீர் நிலத்தில் விழ நெல்லுக்கு தவி திவசமோ ஆடா என் தம்பி வசனம் பேசாம பாரு என்னதா இந்த பிராமணால் வகுக்கு வந்த வேதனை கூலியை குறைத்தேனா குறைமலை கழித்தேனா இந்த நேரத்தில் சூடா ஒரு டீலியாயப்பா இல்லையே 1000 இருந்தும் வசதிகள் இருந்தும் என்ன சூடா ஒரு டீ குடிக்க முடியலடா இல்லையே 88 தேகம் என்ன சிரிச்சுட்டே இருக்க? தனியா சிரிக்கிற? 88 தேசமா இந்த உறவழக்கங்கிறதுனாலதான் இந்த நிலை இந்த உலகம் உலக்க எட்டிக்கு போடுறான் எனக்கு வேண்டாம் வேண்டாம்ல தூக்கி சில்லறை எடுத்துங்க வேண்டாம்ல தூக்கி போடுறான் ஏன்னா இனிமே அவளை இங்க வச்சிருக்க கூடாதுண்ணா இவ்வளவு வேலைகள் சொல்லியும் தன்னுடைய கடமையிலிருந்து சற்றேனும் மழுவவில்லை. இதுக்கு வேலைங்க வச்சிருந்தோம்னா அதனால அவளை அனுப்பி வச்சிருவோம். இந்த மாதிரிமா சந்தி இங்கிருந்து கிடுகிடுன்னு ஓட்டமாய் ஓடி போய் அதாவது அந்த குழந்தைய தகனிக்கணும்னா ஏதாவது பொருள் தேவைப்படும் இல்லையா? உண்மைதான். எங்கள்கிட்ட எதுவும் இல்லை, உனக்கு கொடுத்து அனுப்புறது. உன்னை வாங்கினதே பெரிய விஷயம். அதனால இங்க இருந்து ஓடி போய் உன்னுடைய குழந்தை காலில் கயிற்று கட்டி இழுத்தெறிவியோ எரிப்பியோ புதப்பியோ எனக்கு தெரியாது. பொழுது புலர்வதற்கு முன்பாக வந்து சேரணும். சுவாமி, தகனம் செய்வதற்கு பொருள்தான் கொடுக்கவில்லை. 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த குழந்தையை வீட்டிற்கு எடுத்து வந்து அதற்கு உண்டான சடங்கு சம்பிரதாயங்கள் செய்ய வேண்டாமா? ராணியா இருந்தோம்ல நல்லா பேசுவடி. சடங்கு சம்பிரதாயம் காட்டு போனோம் வீட்டுக்கு, காட்டு போனோம் வீட்டுக்கு எந்த லோகத்திலேயாவது காட்டில் படத்தை வீட்டுக்கு எடுத்துட்டு வருவாள? வரவே மாட்டான். அதனால் என்ன செய்வியோ ஏது செய்வியோ தெரியாது. பொழுது புணர்வதற்கு முன்பாக உன் மகனை தகனித்து விட்டு இங்கு வர வேண்டும். அப்படியே சென்று விடுங்க. பொறச்ச மாடங்கள் துற திருவிழக்கு ஏற்றி வச்சிருப்போ. அகத்துக்கு கொஞ்சம் பழைய பிறகு சாப்பிட்டு போறீங்களா? வேண்டாம் அம்மா, சீக்கிரமா அகத்துக்கு வந்து சேருங்கம்மா. அப்படி வரலன்னா 1000 போய் சொல்லது சமம். வேண்டாம், ஓடோடி வந்து விடுங்க. சுவாமி, ஒரு விஷயத்த மறந்துடாத. அதாவது உன் பையன்
ஒரு முறிஞ்சு போன பழைய அருவாளும் ஒரு முளை வீட்டுல தேங்காய் நார் கயிறும் எடுத்துட்டு போனா அதை மறந்துடாம எடுத்துட்டு வந்துருவேன். அப்படியே தேடி எடுத்து வரு. கிடைக்காதுரே, கிடைக்காத ஒண்ணு எடுத்துட்டு வந்துரு, புரியுதா? சீக்கிரம் வந்துருவா. நான் பெற்ற செல்லமே, ஐயர் எனக்கு இருக்கும் கட்டளையை பார்த்தாயா கண்மணியே? சுடு மலையில் எச்சல் துப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த எச்சில் உலர்வதற்குள் வந்து சேர வேண்டும். இல்லை என்றால் கொண்ட சத்தியத்திற்கு பங்கம் வந்துவிடும். கண்ணி தேவதாசா, அந்த அசராத்து குழந்தைகள் தெரிவித்தார்களே, உன்னை ஒரு ஆலமர விருட்சத்திற்கு அமர்த்தி இலைத்தலைகளை போட்டு மூடி பிச்சு நெஞ்சத்தின் மீது பாறாங்களை வைத்திருக்கும் என்று சொன்னார்கள் அப்பா. அந்த அடர்ந்த வனத்திலே எந்த நிலையில் எப்படி இருக்கின்றாயோ இதோ ஓடோடி வரப்போகிறேன். தாளாட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்த இந்த பாவியின் கரத்தினால் உனக்கு கொல்லி வைக்க வரப்போகிறேன். நான் பெற்ற என் செல்வமே, போரே நீதோ